உலகின் தலைசிறந்த விலங்கியல் நிபுணர் மற்றும் ஒப்பீட்டு உடற்கூறியல் நிபுணர் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1840 மே 18 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற டெவனுடைய பிளிமத்தில் இருக்கிற பிரின்சஸ் ஸ்கொயரில் தாமஸ் ஆந்தனி ஸ்டூவர்ட்டுக்கும் ஹாரியட் ஹாவர்ட் ஸ்டூவர்ட்டுக்கும் மகனாக பிறக்கிறார் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட். இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு சர்ஜனாக, அதாவது அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக இவருடைய அப்பா பிளிமத்திலே இருக்கக்கூடிய பிளிமத் பப்ளிக் டிஸ்பென்சரின்ற ஒரு மருத்துவமனையில் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு சிறு வயதிலிருந்து விலங்குகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் ஏற்பட தொடங்கி இருந்தது. இந்த நிலையில் 1845ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக பிளிமத்திலே இருக்கக்கூடிய பிளிமத் எலிமெண்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை நல்லா படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனா சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1850ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதுல சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக பிளிமத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூல்ல இவரை சேர்த்துடுறாங்க. அந்த லோக்கல் கிராமர் ஸ்கூலானது ஒரு ஹை ஸ்கூலா இருந்தது. அங்கு சேர்ந்து சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் இந்த கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்களையும் படித்து வந்தாங்க. அதாவது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது இந்த அனிமல்ஸ், அதே மாதிரி பிளான்ஸ், அதாவது விலங்குகள், தாவரங்கள் இவைகள் பற்றி படிக்கிறது தான் இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் பாட்டனி, ஜுவாலஜி, தாவரவியல், விலங்கியல் இவைகள் தான் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது ஃபிசிக்ஸ், இயற்பியல், அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, வேதியியல், அஸ்ட்ரானமி, வானியல், பயாலஜி, உயிரியல், அதுக்கப்புறமா இன்னும் கூடுதலாக ஜியாலஜி, புவியியல், மினராலஜி, கனிமவியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் அப்படின்றது. ஸோ இந்த 2 நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்ற இந்த 2 பாடங்களையுமே சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் படித்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக இவருக்கு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஜுவாலஜி, விலங்கியல்ல ஆர்வம் இருந்தது. அதே சமயம் நேச்சுரல் சயின்சஸ் பொறுத்த வரைக்கும் பயாலஜி, உயிரியல்ல சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு ஆர்வம் இருந்தது. ஸோ விலங்கியல், உயிரியல் இது போன்ற பாடங்களை தான் ரொம்ப ஆர்வத்தோட சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் படித்து வந்தாங்க. இதே சமயம் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய அப்பா இவரையும் அவரை போலவே மருத்துவம் படிக்க வைக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அதாவது சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய அப்பா இங்கிலாந்துலேயே இருக்கக்கூடிய லைடனில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து அவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் பெற்றிருந்தாங்க. எம்டி டிகிரியை பெற்றிருந்தாங்க. ஸோ அவர் ஒரு மெடிக்கல் டாக்டராகவும் சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருந்தாங்க. இவரை போலவே சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் அதே மாதிரி இவருடைய எல்டர் பிரதர், ஸோ இவங்களெல்லாம் மருத்துவம் படிக்க வைக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அதில் குறிப்பாக சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய எல்டர் பிரதர், அதாவது இவருடைய மூத்த சகோதரரான தாமஸ் ஹாவர்ட் ஸ்டூவர்ட், அவர் 1832ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டை விட 8 வயது ஜாஸ்தி. அவர் கரெக்டாக 1855 காலகட்டத்தில், அதாவது சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் இவருடைய ஹையர் எஜுகேஷன் படித்து வரும்போது இவருடைய ஓல்டர் பிரதர் மருத்துவத்தில் டிகிரி முடிக்கிறாங்க. அவர் மருத்துவ பயிற்சியையும் மருத்துவ கல்வியையும் இவருடைய எல்டர் பிரதர் முடிச்சிருந்தாங்க. இதே போலவே சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டும் மருத்துவம் படிக்கணும் அப்படின்றது தான் இவருடைய அப்பாவுடைய எண்ணமாக இருந்தது. இந்த ஒரு எண்ணத்தையே சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டும் பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் என்னதான் விலங்கியல், உயிரியல் இது போன்ற பாடங்களை படித்து வந்தாலும் மருத்துவத்திலையும் ஆர்வம் காட்டி வந்தாங்க. பிறகு 1857ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் இவருடைய 17 வயதில் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக இந்த 1857ஆம் ஆண்டுக்கு பிறகு இங்கிலாந்துடைய டெவனில் இருக்கிற பிளிமத்திலிருந்து அதே இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டனுக்கு அனுப்புறாங்க. குறிப்பா இந்த சிட்டி ஆஃப் லண்டன்ல இருக்கக்கூடிய செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அங்க இவருடைய அப்பா சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டை சேர்த்துறாங்க. இந்த லண்டன்ல இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ் லண்டன், அங்குதான் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய எல்டர் பிரதரான தாமஸ் ஹாவர்ட் ஸ்டூவர்ட் அவர் படிச்சு அவர் அவருடைய மருத்துவ பட்டத்தை பெற்று அங்கு மருத்துவராக பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதனாலதான் அந்த தைரியத்துல சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய அப்பா இவரை
இங்கிலாந்துடைய டெவனில் இருக்கிற பிளிமத்தில் இருந்து அதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டனுக்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கிற அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. இந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அங்கு ஜாயின் பண்ணி தான் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மருத்துவ கல்வியை இவர் வந்து செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் படிச்சுக்கிட்டே இவருடைய மருத்துவ பயிற்சியையும் பெற்று வந்தாங்க. அதாவது சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இப்போ மருத்துவம் படிக்கும்போது அதே செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல்லையே மருத்துவ பயிற்சிகளை பெற ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் அவங்க நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெற ஆரம்பிக்கிறாங்க. பிறகு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டே மற்ற தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குறாங்க. இதையெல்லாம் இவர் வந்து ரொம்ப சரியாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியா இவருடைய மருத்துவ பயிற்சியை ஒரு பக்கம் மேற்கொண்டாங்க. இன்னொரு பக்கம் அதே செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் இவருடைய மருத்துவ கல்வியையும் தொடர்ந்து சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து படித்து வந்தாங்க. பிறகு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து விரும்பினாங்க. அதாவது இவருடைய அப்பா ஒரு மருத்துவத்திலேயே சர்ஜரி ஸ்பெஷாலிட்டியை படித்த ஒரு சர்ஜன். ஸோ அவரை போலவே சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டும் ஃபஸ்ட்டு சர்ஜன் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு முயற்சித்து வந்தாங்க. அதாவது மெடிசன் பொறுத்த வரைக்கும் மெடிசனில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதில் குறிப்பாக பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அதே மாதிரி அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்குறது, அதுக்கப்புறம் கைனகாலஜி பெண் நோயியல், கார்டியாலஜி இருதயவியல், டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம், ஆப்தல்மாலஜி கண் மருத்துவம், டென்டிஸ்ட்ரி பல் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதில் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய அப்பா சர்ஜரி ஸ்பெஷாலிட்டியை தேர்ந்தெடுத்த ஒரு சர்ஜனாக இருந்தாங்க. அவரை போலவே சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டும் சர்ஜரியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ சர்ஜரியில் இவருடைய ஆர்வத்தை காட்டி வந்தாங்க. குறிப்பாக இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இந்த எல்லா பாடங்களையுமே சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து ரொம்பவே ஆர்வத்தோடு படித்து வந்தாங்க. மேலும் அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய மெம்பர்ஷிப் எக்ஸாமினேஷனை இவர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்றது சர்ஜன்ஸுக்கு உண்டான அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். இதே போலவே ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அப்படின்னு லண்டன்லேயே பிசிஷியன்ஸுக்கு உண்டான ராயல் காலேஜும் இருக்கு. ஆனால் இவர் வந்து ஒரு சர்ஜன் ஆகணும் அப்படின்னு விரும்பினால ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய மெம்பர்ஷிப்பை பெறதுக்காக அதுக்குண்டான எக்ஸாமினேஷனுக்கு இவர் வந்து ப்ரிப்பேர் ஆனாங்க. இறுதியாக 1862ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்தோடைய மெம்பர்ஷிப்பை பெற்றுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் MRCS அப்படின்ற இந்த மெம்பர்ஷிப்பை 1862ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் இவருடைய 22 வயதில் பெறாங்க. இதுக்கப்புறமா இந்த 1862ஆம் ஆண்டு இவர் ஒரு மருத்துவராக தகுதி பெற்றுறாங்க. ஸோ இதனால இவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து மறுபடியும் அதே இங்கிலாந்துடைய டெவனில் இருக்கிற பிளிமத்துக்கே வந்துடுறாங்க. குறிப்பாக பிளிமத்திலே இருக்கக்கூடிய பிரின்சஸ் ஸ்கொயர் அங்கேயே இவர் வந்து சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இவருடைய வீட்டிலேயே தங்குறாங்க. அங்கே தங்கிட்டே இவர் வந்து ஒரு மருத்துவராக இவருடைய பணியாற்றவும் தொடங்குறாங்க. குறிப்பாக இவர் வந்து எந்த மருத்துவமனைகளையும் ஜாயின் பண்ணலை. அதுக்கு பதிலாக சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து அந்த பிளிமத்திலேயே ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இவர் கட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவராக சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இவருடைய பதவியை வந்து தொடர்றாங்க. ஸோ ஒரு மருத்துவராக இவருடைய பணியை வந்து தொடங்குறாங்க. ஸோ இப்படி சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் இந்த மாதிரி பிளிமத்திலேயே ஒரு மருத்துவராக இவருடைய பணியை செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் இவருடைய எல்டர் பிரதர் இவருடைய மூத்த சகோதரரான தாமஸ் ஹாவர்ட் ஸ்டூவர்ட் அவர் வந்து லண்டனில் தான் இருந்து வந்தாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் லண்டன்லேயே இருக்கக்கூடிய செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல், இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதும் செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மாதிரியே ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான். குறிப்பாக அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் தரப்பிலிருந்து ஒரு மியூசியமும் இருக்குது. அந்த மியூசியமானது இந்த 1860கள் காலகட்டத்திலலாம் லண்டன்லேயே இருக்கக்கூடிய சரி கார்டன்ஸ் அப்படின்ற அந்த இடத்துல தான் இருந்தது. ஸோ அங்கே ஒரு கியூரேட்டர் வந்து தேவைப்பட்டாங்க அந்த மியூசியத்துக்கு. கியூரேட்டர் அப்படின்றது அந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய அந்த
அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய காட்சி பொருட்கள் அதை வந்து பராமரிக்கிறதுக்காகவும் அதுக்குண்டான ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்காகவும் கியூரேட்டர் வந்து தேவைப்பட்டாங்க. ஸோ அப்போ அந்த மியூசியத்துடைய கியூரேட்டராக நியமிக்கிறதுக்கு தாமஸ் ஹாவர்ட் ஸ்டூவர்ட்டோடைய அண்ணன் வந்து இவருடைய எல்டர் பிரதர் வந்து சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா இந்த தாமஸ் ஹாவர்ட் ஸ்டூவர்ட் வந்து அங்கே பணிபுரிஞ்சு வரும்போது சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு இந்த வேலை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யறதுக்கு முக்கிய காரணம் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு விலங்கியல்ல நிறைய ஆர்வம் இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியும். இதுவும் குறிப்பா இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல்ல விலங்கியல் சார்ந்த நிறைய காட்சிகளும் வந்து அந்த மியூசியம்ல இருந்தது. ஸோ இதனாலேயே சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு அந்த வாய்ப்பை வந்து இவருடைய மூத்த சகோதரர் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதனாலேயே 1866ஆம் ஆண்டு இவருடைய 26 வயதில் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இந்த இங்கிலாந்துடைய டெவனில் இருக்கிற பிளிமத்தில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கே வந்து போயிடுறாங்க. குறிப்பாக லண்டனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சரி கார்டன்ஸ் அங்கே போய் அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல், அது வந்து நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் ஹாஸ்பிட்டல், ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். ஸோ அதனுடைய மியூசியமில் ஒரு கியூரேட்டராக 1866ஆம் ஆண்டிலிருந்து இவர் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த கியூரேட்டர் அப்படின்ற பொறுப்பு என்னன்னா அந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய காட்சிப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் அதெல்லாம் இவர் வந்து செலக்ட் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், எதெல்லாம் வந்து கரெக்டாக காட்சிப்படுத்தலாம் மக்களுக்கு அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பெசிமென்ஸ் மாதிரிகள் வந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு விலங்கியல் எடுத்துக்கிட்டனால விலங்கியலில் ஒரு சில விலங்குகளினுடைய எலும்புகள், அதே மாதிரி அந்த மண்டை ஓடு, இது சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும்போது அந்த எலும்புக்கூடுகளை எப்படி வந்து செலக்ட் பண்ணி அதை எப்படி காட்சிப்படுத்துறது, அதுதான் கியூரேட்டருடைய பொறுப்பு. மேலும் அந்த எலும்புக்கூடுகள் வந்து எந்த இனத்தை சார்ந்தது, அது எந்த வகையான விலங்கு, அது எப்போ வாழ்ந்தது, அது குறித்து ஆராய்ச்சி பண்ணி அது குறித்து ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணணும். இல்லைன்னா நிறைய எக்ஸிபிஷன் வந்து இந்த மியூசியம் தரப்பில் நடத்தி அதன் மூலமாக மக்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வையும் அந்த விலங்குகள் அவங்க காட்சிக்காக வச்சிருக்கக்கூடிய அதனுடைய டீட்டெயில்ஸையும் வந்து வழங்கணும். ஸோ இந்த பொறுப்பு தான் கியூரேட்டர் அப்படின்றது. இந்த பொறுப்பில் தான் செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலுடைய மியூசியமில் ஒரு கியூரேட்டராக சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து 1866ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய பணியை தொடங்குறாங்க. இதே 1866ஆம் ஆண்டு தான் அதே இங்கிலாந்துடைய லண்டன்லேயே இருக்கக்கூடிய லின்னேயன் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி லின்னேயன் சொசைட்டி ஆஃப் லண்டன் FLS அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை 1866ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா 1867ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் இவருடைய 27 வயதில் எமிலி பிரவுன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. பிறகு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கும் இவருடைய மனைவியான எமிலி பிரவுன் ஸ்டூவர்ட் 2 பேருக்குமே 3 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 5 குழந்தைகள் பிறந்தது. ஸோ சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு இவருடைய மனைவியான எமிலி பிரவுன் ஸ்டூவர்ட்டுக்கும் 3 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 5 குழந்தைகள் பிறந்தது. இது சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. இதுக்கிடையில 1870 காலகட்டத்தில் இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலோடைய மியூசியமானது அந்த லண்டனில் இருக்கிற சரி கார்டன்ஸில் இருந்து அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஆல்பர்ட் எம்பேங்க்மெண்ட் அப்படின்ற இன்னொரு இடத்துக்கு வந்து அதை வந்து மாற்றிடுறாங்க. மாற்றின பிறகு அங்குமே அந்த மியூசியத்துடைய கியூரேட்டராக தொடர்ந்து பணிபுரிஞ்சாங்க. இந்நிலையில் தான் 1871ஆம் ஆண்டு அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு லெக்சரராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக லெக்சரர் ஆன் கம்பேரேட்டிவ் அனாட்டமி அந்த பொறுப்பில் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் 1871ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. அதாவது இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் டீச்சிங் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளுக்கு சிகிச்சையும் வழங்கப்படும். அதே மாதிரி அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் தரப்பிலிருந்து ஒரு மெடிக்கல் ஸ்கூலும் இருக்குது. மேலும் அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலுக்கு மியூசியமும் இருக்குது. ஸோ இது மாதிரி இவர் ஆரம்பத்தில் அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலுடைய மியூசியமில் ஒரு கியூரேட்டராக பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்நிலையில் தான் அதே செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் ஸ்கூலில் இவர் ஒரு லெக்சரர் ஆன் கம்பேரேட்டிவ் அனாட்டமியாக வந்து 1871ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. இதுல அனாட்டமி அப்படின்றது உடற்கூறியல் அப்படின்னு அர்த்தம். உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் உடற்கூறியல் அப்படின்றது. உதாரணத்துக்கு ஒரு விலங்கு இல்லைன்னா ஏதோ ஒரு மனிதன் இல்லைன்னா ஏதோ ஒரு உயிரினம், அந்த உயிரினத்தோடைய இதயம் இருக்குன்னா அந்த இதயத்தினுடைய அறைகள் எத்தனை, அதனுடைய தமனிகள் எத்தனை, அது எப்படி அமைஞ்சிருக்கு, இப்படியான அந்த ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. அது வெறும் இதயம் மட்டும் கிடையாது, சிறுநீரகம் ஆரம்பித்து நுரையீரல், கல்லீரல், மூளை அப்படின்னு இந்த எல்லா உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து ஸ்டடி பண்ணால் அது வந்து அனாட்டமி அப்படின்னு
அர்த்தம். அதுலேயே கம்பேரட்டிவ் அனாட்டமி அப்படின்னா ஒரு உயிரினத்துக்கும் இன்னொரு உயிரினத்துக்கும் உள்ள அந்த உடல் உறுப்புகள், எலும்புகள், அதனுடைய டிஃபரன்ஸ், அதனுடைய ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸோடைய ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ், இல்லைன்னா அதனுடைய ஒற்றுமை, அதனுடைய ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி அதனுடைய வேறுபாடு, இது குறித்து ஆராய்ச்சி பண்ணுறது வந்து கம்பேரட்டிவ் அனாட்டமி அப்படின்றது. ஸோ இந்த கம்பேரட்டிவ் அனாட்டமி, ஒப்பீட்டு உடற்கூறியல், இதில் தான் ஒரு விரிவுரையாளராக, லெக்சரராக 1871ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து அந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலினுடைய ஒரு லெக்சரர் ஆன் கம்பேரட்டிவ் அனாட்டமியா மாணவர்களுக்கு இவர் வந்து விளங்கி அந்த ஒப்பீட்டு உடற்கூறியலை விளக்க ஆரம்பிக்கிறாங்க. விரிவுரை கொடுத்து மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து எக்கச்சக்கமான விலங்குகள், அது வந்து கடல்வாழ் உயிரினங்கள் ஆரம்பித்து வானத்தில் பறக்கிற உயிரினங்கள் வரைக்கும் எல்லா உயிரினங்களினுடைய ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சருக்கும் வேறு ஒரு உயிரினத்தினுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சருக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு என்ன, அதனுடைய ஒற்றுமை என்ன, இதெல்லாம் குறித்து இவர் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து ரொம்ப ஆர்வத்தோட மருத்துவ மாணவர்களுக்கு இவருடைய விரிவுரையை கொடுத்து வந்தாங்க. அதில் குறிப்பாக இவருடைய திறமை, மிக முக்கியமான திறமை என்னன்னா, இவர் வந்து மற்றவங்க மாதிரி நோட்ஸ்லாம் கையில் வச்சுக்க மாட்டாங்க. சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபுல்லாக மெமரி பவர் தான். ஏன்னா இவர் சிறு வயதிலிருந்தே விலங்கியல் ஆர்வம் இருந்து விலங்குகள் பற்றிலாம் படித்து மருத்துவம் படிக்கும் போதும் விலங்கியல் ஆர்வம் காட்டினால இவருக்கு ரொம்ப சர்வசாதாரணமாகவே இந்த கம்பேரிட்டிவ் அனாட்டமியை எந்த விதமான நோட்ஸுமே இல்லாமல் இவர் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு வழங்கி வந்தாங்க. மேலும் ரொம்ப எளிமையாகவே பிளாக் போர்டில் ஒரு உயிரினம் இருக்குன்னா அந்த உயிரினத்தினுடைய ஓவியத்தை இவர் வந்து தீட்டி அதை வந்து மருத்துவ மாணவர்களுக்கு நேரடியாக கற்பித்து வந்தாங்க. இது மாதிரி சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் பண்ணனால நிறைய மருத்துவ மாணவர்கள் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்னால ஈர்க்கப்பட்டாங்க. ஸோ சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டை தேடி வரவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்நிலையில் இவர் வந்து நிறைய பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. குறிப்பாக கடல்வாழ் உயிரினத்திலையும் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணனால இந்த மெரைன் பயாலஜிக்கல் அசோசியேஷன் அப்படின்னு கடல்வாழ் உயிரினங்களுக்கு உண்டான ஒரு சங்கம் அது வந்து தொடங்க இருந்தது. அந்த சங்கம் நிறுவனத்துக்கு சில உதவிகள் தேவைப்பட்டது. அப்போ சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இந்த உதவியை செய்கிறாங்க. ஏன்னா இது வந்து இங்கிலாந்துடைய டெவனில் இருக்கிற பிளிமத், இவர் பிறந்த இடம், அங்கே தான் வந்து இந்த மெரைன் பயாலஜிக்கல் அசோசியேஷன் உருவாகிறதா இருந்தது. இதனால சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்ட உதவி கேட்கப்பட்டது. அந்த உதவியை ஏற்றுக்கிட்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டும் அந்த மெரைன் பயாலஜிக்கல் அசோசியேஷன் அது நிறுவுறதுக்கு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து உதவியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மெரைன் பயாலஜிக்கல் அசோசியேஷனுடைய வெல்ஃபேருக்கு இவர் ரொம்பவே வந்து ஆர்வம் காட்டினாங்க. அது வந்து நல்ல முறையில் நடத்தப்படணும் அப்படின்றதுல சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து ரொம்பவே முனைப்பு காட்டி வந்தாங்க. இந்நிலையில் தான் 1879ஆம் ஆண்டு ராயல் மைக்ரோஸ்கோபிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு செக்ரட்டரியாக 1879ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் நியமிக்கப்படுறாங்க. அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1881ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இந்த செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலினுடைய லெக்சரர் ஆன் கம்பேரட்டிவ் அனாட்டமி அதே பொறுப்பிலிருந்து லெக்சரர் ஆன் பிசியாலஜியாகவும் நியமிக்க. இப்போ லெக்சரர் ஆன் பிசியாலஜி அப்படின்னா உடலியலை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளர். ஏன்னா இந்த உடற்கூறியல், உடலியல், நோயியல், மருந்துகளினுடைய பண்புகள், அதுக்கப்புறமா அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன், மருத்துவம், இதெல்லாமே வந்து மருத்துவ மாணவர்களுக்கு உண்டான பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடியது. ஸோ அது மாதிரி இவர் வந்து ஏற்கனவே கம்பேரட்டிவ் ஒப்பீட்டு உடற்கூறியல் கம்பேரட்டிவ் அனாட்டமியில் லெக்சரராக இருந்தாங்க. இப்போ 1881ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இன்னொரு பொறுப்பில் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுதான் இந்த லெக்சரர் ஆன் பிசியாலஜி அப்படின்றது. பிசியாலஜினா உடலியல் அப்படின்னு அர்த்தம். உடலியல் அப்படின்றது உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன், செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது பிசியாலஜி. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் அனாட்டமி அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படித்தா அது அனாட்டமி. அதே சமயம் அதே மாதிரி உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன், செயல்பாடுகள் குறித்து படித்தா அது வந்து பிசியாலஜி. உதாரணத்துக்கு இதயம் இருக்குன்னா அந்த இதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடலில் பிளட் எப்படி சர்க்குலேட் ஆகுது, ஸோ இது மாதிரியான விஷயங்கள் படிக்கிறது பிசியாலஜி அப்படின்றது. ஸோ இதில் வந்து சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் இவருடைய விரிவுரையை 1881ஆம் ஆண்டிலிருந்து கொடுக்க தொடங்குறாங்க. இவருக்கு வந்து இவரை போலவே ஜான் ஹார்லி அப்படின்னு ஒரு மருத்துவர், இந்த ஜான் ஹார்லியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவருமே சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் கூட இணைஞ்சு லெக்சரர் ஆன் பிசியாலஜியா செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல 2 பேரும் இவங்களுடைய விரிவுரைகளை உடலியலில் கொடுத்து வந்தாங்க. இந்நிலையில் 1882ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய பெட்ஃபோர்ட்ஷையரில் இருக்கிற பெட்ஃபோர்ட், அங்கே இருக்கக்கூடிய பெட்ஃபோர்ட் காலேஜ் ஃபார் உமன் அப்படின்னு பெண்களுக்கு உண்டான ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் ப்ரொஃபஸர் ஆஃப் பயாலஜி அண்ட் பிசியாலஜி அதாவது உயிரியல் மற்றும் உடலியல் பேராசிரியராக 1882ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இவர் வந்து செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலினுடைய லெக்சரர் ஆன் பிசியாலஜி அப்படின்ற பொறுப்பில் இருக்கும்போது அந்த பெட்ஃபோர்டில் இருக்கக்கூடிய
பெட்ஃபோர்ட் காலேஜ் ஃபார் உமனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பயாலஜி அண்ட் ஃபிசியாலஜி உயிரியல் மற்றும் உடலியல் பேராசிரியர் 1882ஆம் ஆண்டிலிருந்து சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் இவருடைய பணியை தொடங்குறாங்க. இந்நிலையில் 1883ஆம் ஆண்டு ராயல் மைக்ரோஸ்கோபிக்கல் சொசைட்டியினுடைய அந்த செக்ரட்டரி அப்படின்ற பொறுப்பிலிருந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு விலகுறாங்க. ஏன்னா 1879 1889 வரை 1883 வரை 4 ஆண்டுகள் வந்து ராயல் மைக்ரோஸ்கோபிக்கல் சொசைட்டியினுடைய செக்ரட்டரியா இவர் இருந்தாங்க. இதுக்கப்புறமா 1884ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கிடைக்குது. அது வந்து லண்டன்ல இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து. இவர் வந்து மெம்பரா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ராயல் காலேஜ் அதுக்குண்டான ஒரு மியூசியம் இருந்தது. அது வந்து ஹண்டேரியன் மியூசியம் அப்படின்னு இருக்குது. ஹண்டேரியன் மியூசியம் அப்படின்றது ஜான் ஹண்டர் அப்படின்னு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் வந்து 1700கள் காலகட்டத்தில் வாழ்ந்தவர். ரொம்ப தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் வந்து நிறைய மாதிரிகள் ஸ்பெசிமென்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு அருங்காட்சியகமாக உருவாக்குனாங்க. அதனால அவருடைய பேர்லேயே அந்த ஜான் ஹண்டருடைய பேர்லேயே ஹண்டேரியன் மியூசியம் அப்படின்னு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து தரப்பிலிருந்து ஒரு மியூசியம் வந்து இருக்குது. அந்த ஹண்டேரியன் மியூசியம் உடைய ஒரு கன்சர்வேட்டரா 1884ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்புல சர் வில்லியம் ஹென்ரி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் இருந்தாங்க. ஸோ அவர் ரிட்டையர் ஆகவே அந்த பொறுப்புல அந்த 1884ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து நியமிக்கப்படுறாங்க. இவர் ஏற்கனவே கியூரேட்டரா வந்து செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டலுடைய மியூசியமுக்கு பணிபுரிஞ்சாங்க ஒரு சில ஆண்டுகள். இப்போ இந்த 1884ஆம் ஆண்டு ஒரு கன்சர்வேட்டரா நியமிக்கப்படுறாங்க. கன்சர்வேட்டர் அப்படின்றது இப்போ அந்த ஹண்டேரியன் மியூசியம்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிமென்ஸ் மாதிரிகள், அது வந்து உடல் உறுப்புகள் ஆரம்பித்து எலும்புகள் அப்படின்னு சொல்லி விலங்கியல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிகளை வந்து சரியாக பராமரிக்கணும் அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு சில உடல் உறுப்புகள் வந்து ஒரு சில வெப்பநிலையை தாண்டி வேறு விதமாக அந்த வெப்பநிலை வந்து மாறும்போது அந்த உடல் உறுப்புகள் வந்து அப்படியே சேதமடைய ஆரம்பிக்கும். அது உடல் உறுப்புகள் மட்டும் கிடையாது, அது எலும்புகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வேறு மாதிரிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து சரியான அந்த வெப்பநிலை அந்த சூழ்நிலை இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றுப்புறத்தில் எல்லாமே சரியா இருக்கணும். அது வந்து சரியா இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி அழிய ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து பராமரிக்கணும் அப்படின்னா நல்ல அது பற்றின விவரம் தெரிஞ்ச ஆராய்ச்சியாளர்கள் தேவை. ஸோ சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து ஒரு கன்சர்வேட்டராக அந்த ஹண்டேரியன் மியூசியமில் நியமிக்கப்படுறதுக்கு காரணம் இவர் வந்து ஒரு தலை சிறந்த விலங்கியல் நிபுணரும் கூட. இதனால இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவர் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து அந்த ஹண்டேரியன் மியூசியத்தில் ஒரு கன்சர்வேட்டராக இவருடைய பங்களிப்பு ஆற்ற தொடங்குறாங்க. குறிப்பாக அங்கு சேதமடையக்கூடிய நிறைய மாதிரிகள் அதெல்லாமே இவர் வந்து பராமரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை சரி செய்யவருக்குண்டான அந்த வாய்ப்பும் இருக்குது. அதுதான் கன்சர்வேட்டர் அப்படின்ற பொறுப்பு. ஸோ அதையுமே சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து பண்ண தொடங்குறாங்க. பிறகு இதே 1884 காலகட்டத்தில் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இந்த கன்சர்வேட்டர் அப்படின்ற பொறுப்பு இவர் கிடைச்சனால செயின்ட் தாமஸஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய லெக்சரர் ஆன் ஃபிசியாலஜி அப்படின்ற பொறுப்பிலிருந்து இவர் வந்து விலகிட்டு முழுமையா கன்சர்வேட்டரா இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய ஹண்டேரியன் மியூசியத்தில் பணிபுரிய தொடங்குறாங்க. மேலும் இவர் வந்து அந்த பெட்ஃபோர்ட் காலேஜ் ஃபார் உமன் அங்கு ப்ரொஃபஸர் ஆஃப் பயாலஜி அண்ட் ஃபிசியாலஜி அப்படின்ற பொறுப்பையும் இவர் வந்து கண்டினியூ பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில 1885ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து ஒரு விரிவுரை வந்து கொடுத்தாங்க. அது வந்து இந்த ஹைட்ரோசோவா அது சார்ந்த விரிவுரை. ஹைட்ரோசோவா அப்படின்றது கடல் வாழ் உயிரினங்கள், குறிப்பாக வந்து ஹைட்ராஸ் அப்படின்ற உயிரினம், அதே மாதிரி ஜெல்லி ஃபிஷஸ் அதாவது ஜெல்லி மீன்கள். ஸோ அதை பற்றி அந்த உயிரினங்கள் உள்ளடங்கியது தான் ஹைட்ரோசோவா அப்படின்றது. அதில் குறிப்பாக அந்த உயிரினங்கள் வந்து 2 phases ஸ்டேஜஸ் வந்து 2 லைஃப் ஸ்டேஜஸ் வந்து அந்த உயிரினங்களுக்கு இருக்கும். அதில் ஒன்று வந்து ஸ்டேஷனரி பாலிப் அப்படின்றது, இன்னொரு லைஃப் ஸ்டேஜ் வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் ஸ்டேஜ் அப்படின்றது. ஸோ இது மாதிரி 2 ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் அந்த உயிரினங்கள் வந்து ஆபத்து ஏற்படும் போது அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக கொடுக்குகள் போன்ற செல்களை வந்து கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த செல்களை பயன்படுத்திய வேட்டையாடியும் அது உணவை வந்து எடுத்துக்கும். ஸோ அது மாதிரியான உயிரினங்கள் தான் கடல்வாழ் உயிரினங்கள் தான் ஹைட்ரோசோவா அப்படின்றது. ஸோ அந்த ஹைட்ரோசோவாயினுடைய வாழ்க்கை வரலாறு லைஃப் ஹிஸ்ட்ரி அதே மாதிரி அதனுடைய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் இது குறித்து இவர் வந்து 1885ஆம் ஆண்டு அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஹைட்ரோசோவா அப்படின்ற டைட்டில் இவர் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இவருடைய விரிவுரை கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா 1886ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து அந்த பெட்ஃபோர்ட் காலேஜ் ஃபார் உமன் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பயாலஜி அண்ட் ஃபிசியாலஜி அந்த பொறுப்பில் இருந்து ரிசைன் பண்றாங்க. ஏன்னா பணிச்சுமை இவருக்கு அதிகரிக்க தொடங்கி இருந்தது. காரணம் இந்த 1886ஆம் ஆண்டு தான் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய ஒரு ஹண்டேரியன் ப்ரொஃபஸர் ஆன் கம்பேரேட்டிவ் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி
ஃபிசியாலஜியாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது ஒப்பீட்டு உடற்கூறியல் மற்றும் உடலியல் அதில் ஹண்டேரியன் பேராசிரியராக அவர் நியமிக்கப்படுறாங்க. இந்த பேராசிரியர் பொறுப்பு ஜான் ஹண்டர் அவரை கௌரவப்படுத்துறதுக்காக தான் அவருடைய பேரில் இருக்குது. ஸோ அது ஹண்டேரியன் லெக்சரர் அப்படின்னும் அழைக்கப்படுவாங்க இந்த மாதிரியான பொறுப்புகளில் நியமிக்கப்படுறவங்க. ஸோ இவர் வந்து வருடம் ஹண்டேரியன் லெக்சர்ஸை 1886ஆம் ஆண்டிலிருந்து சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து வழங்க தொடங்குறாங்க. இந்த முறை இந்த காதுகளினுடைய உறுப்புகள், காதில் இருக்கக்கூடிய காது மட்டும் இல்லாமல் காதில் இருக்கிற சவ்வு, ஸோ இது மாதிரி மற்ற உயிரினங்கள், வெறும் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற விலங்குகள், பறவைகள், ஸோ அவைகளினுடைய கேட்கும் திறன், அந்த கேட்கும் திறனுக்கு காரணமான உறுப்புகள், அது குறித்து இவர் வந்து ஆன் ஆர்கன்ஸ் ஆஃப் ஹியரிங் அப்படின்ற டைட்டிலில் இவருடைய விரிவுரைகளை 1886ஆம் ஆண்டும் 1887ஆம் ஆண்டும் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து கொடுத்தாங்க. இதே காலகட்டத்தில் தான் இவர் வந்து இங்கிலாந்தில் அனடாமிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து அப்படின்னு ஒரு உடற்கூறியல் சங்கம் நிறுவப்பட்டது. அந்த சங்கம் நிறுவப்படுறதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஸோ அந்த அனடாமிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து அதனுடைய ஃபவுண்டிங்கில் இவரும் வந்து உதவி செஞ்சாங்க. இதனால் 1887ஆம் ஆண்டு அந்த அனடாமிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்டோடைய ஒரு ட்ரெஸரராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக ஒரிஜினல் ட்ரெஸரர், சும்மா பேருக்கு பொருளாளர் அப்படின்னு இல்லாமல் உண்மையாகவே சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து 1887ஆம் ஆண்டிலிருந்து ஒரு பொருளாளராக இருந்தாங்க. இவருடைய பணிகளை தொடங்கினாங்க. இது ஒரு பக்கம் இருக்க 1889ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து மேலும் சில முக்கியமான பணிகளில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக இவருடைய விரிவுரைகளை கண்டினியூவாக கொடுத்து வந்தாங்க. இந்த முறை இவர் வந்து இன்டெகுமெண்டல் சிஸ்டம், அதுவும் வந்து விலங்கியல்ல இருக்கக்கூடியது, குறிப்பாக வந்து உடற்கூறியல்லையும் உடலியல்லையும். ஸோ அது குறித்த ஒரு விரிவுரையை 1889ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் கொடுத்தாங்க. இதுக்கப்புறமா 1890ஆம் ஆண்டு இவர் வந்து இந்த பாஸ்பரசன்ட் ஆர்கன்ஸ் அண்ட் கலர், அது குறித்த ஒரு விரிவுரையை 1890ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் கொடுத்தாங்க. இந்த நிலையில தான் இந்த 1890ஆம் ஆண்டு தான் லண்டனில் இருக்கிற அந்த லின்னேயன் சொசைட்டி ஆஃப் லண்டன் இதனுடைய ஃபெல்லோவாக தான் இவர் 1866ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ அந்த லின்னேயன் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1890ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு இருந்தது. இதுக்கப்புறம் இந்த பொறுப்பில் இருக்கும்போதே 1891ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து ஆன் செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் இவருடைய விரிவுரைகளை இவர் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா 1892 இந்த காலகட்டத்திலையும் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து சில ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாம் பப்ளிஷும் பண்ணாங்க, அதாவது விரிவுரைகளும் கொடுத்தாங்க. இந்த நிலையில் இந்த 1892ஆம் ஆண்டு தான் அந்த அனடாமிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து அதனுடைய அந்த ட்ரெஸரர், ஒரிஜினல் ட்ரெஸரர் அப்படின்ற அந்த பொறுப்பிலிருந்து, அந்த பதவியிலிருந்து இவர் வந்து விலகுறாங்க. ஸோ 1887 1892 வரைக்கும் அந்த அனடாமிக்கல் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்டுடைய ஒரு ஒரிஜினல் ட்ரெஸரராக இவர் இருந்தாங்க. இதை தொடர்ந்து சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து மேலும் சில பொறுப்புகள்ல இருந்து விலகினாங்க. குறிப்பாக 1894ஆம் ஆண்டு இந்த லின்னேயன் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியை 4 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவு செய்கிறாங்க. ஸோ 1890 1894 வரைக்கும் லின்னேயன் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு பிரசிடெண்டாக சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அதனுடைய ஒரு ஃபுல்லேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜியாக அவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஃபுல்லேரியன் அப்படின்னு ஒரு நபர். ஸோ அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் ஒரு பேராசிரியர் பொறுப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த ஃபுல்லருடைய பேரில் உருவாக்கப்பட்டது தான் ஃபுல்லேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்னு ஒரு உடலியல் பேராசிரியர் பொறுப்பு. அந்த பொறுப்பில் தான் 1894ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து ராயல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரேட் பிரிட்டனில் இவர் நியமிக்கப்படுறாங்க. இது லண்டன்லேயே இருக்குது. இது வந்து ராயல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சாதாரணமாக வந்து அழைக்கப்படுது. ஸோ சாட்டாக அழைக்கப்படுது. அதில் வந்து ஃபுல்லேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அவர் பணியை தொடங்குறாங்க. அதில் மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த ப்ரொஃபஸராக இவர் இருக்கும்போது இவர் வந்து ஃப்ரைடே ஈவினிங் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சில விரிவுரை இருக்குது. அதை வந்து 2 முறை சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து வழங்கினாங்க. இதை தொடர்ந்து 1895ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து மேலும் இவர் வந்து எண்டோஸ்கெலட்டன் அப்படின்னு ஒரு வகையான மண்டை ஓடு அது குறித்த விரிவுரைகளை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா 1896ஆம் ஆண்டு மறுபடியும் இவர் வந்து 1889ஆம் ஆண்டு விரிவுரை கொடுத்த அந்த இன்டெகுமெண்டல் சிஸ்டம் அது குறித்து இவர் வந்து விரிவுரை கொடுத்தாங்க. இந்த நிலையில தான் இந்த 1896ஆம் ஆண்டு ஜூன் 4 அன்னைக்கு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இவருடைய 56 வயதில் ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி, அந்த ராயல் சொசைட்டியினுடைய ஒரு ஃபெல்லோவாக 1896 ஜூன் 4 அன்னைக்கு இவருடைய 56 வயதில் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி FRS அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை
1896 ஜூன் 4 அன்னைக்கு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் பெறாங்க. இதுக்கப்புறமா 1897ஆம் ஆண்டு அந்த ராயல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அதனுடைய ஃபுல்லரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் பிசியாலஜி அப்படின்ற பொறுப்பில் இருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் இதே 1897ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து ஜாயின்ஸ் மூட்டுகள் குறித்து இவர் வந்து விரிவுரை கொடுத்தாங்க. மேலும் இவர் வந்து ஆன் தி ப்ரொடக்ஷன் அண்டு நியூரஸ்மெண்ட் ஆஃப் தி யங் அந்த டைட்டிலையும் இவர் ஒரு விரிவுரை வந்து கொடுத்தாங்க. அடுத்து அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1899ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து ஆன் தி ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் அப்படின்ற அந்த டைட்டில் இவருடைய விரிவுரைகள் கொடுத்தாங்க. இது வந்து எவல்யூஷன் குறித்து பரிணாம வளர்ச்சி குறித்து சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இவருடைய விரிவுரைகள் கொடுத்தாங்க. அதாவது பரிணாம வளர்ச்சி அப்படின்னா இப்போ குரங்கிலிருந்து மனிதன் உருவானது, ஸோ அந்த மாதிரி பரிணாமம் அடைஞ்சு வந்து அது குறித்து இவர் வந்து 1899ஆம் ஆண்டு நான் எக்ஸாம்பிள்களை சொல்கிறேன் பரிணாம வளர்ச்சி அப்படின்னா. ஸோ அது குறித்து தான் 1899ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இவருடைய விரிவுரைகள் கொடுத்தாங்க. பிறகு இவர் வந்து விலங்கியல்லையும் ஒப்பீட்டு உடற்கூறியல்லையும் செய்யக்கூடிய சாதனைகளுக்காக 1899ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய அபர்டீனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஆர்டினரி டாக்டர் ஆஃப் எல்எல்டி வழங்கப்பட்டு இவரை கௌரவப்படுத்துகிறாங்க. அதாவது எல்எல்டி அப்படின்றது லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டின்ல அர்த்தம். அது இங்கிலீஷில் வந்து டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன் லா இல்லாமல் லாஸ் அப்படின்னா சிவில் லா கேனன் லா அப்படின்னு 2 லாஸ். அந்த 2 லாஸ் உள்ளடங்கிய கௌரவ டாக்டர் பட்டம் தான் இந்த ஆர்டினரி டாக்டரேட் ஆஃப் எல்எல்டி டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்றது. இந்த கௌரவ டாக்டர் பட்டம் 1899ஆம் ஆண்டு அந்த ஸ்காட்லாண்டுடைய அபர்டீனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் தரப்பிலிருந்து சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டுக்கு வழங்கப்படுது. ஸோ அந்த கௌரவத்தை இவர் பெறாங்க. இதுக்கப்புறம் 1900ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து இவர் அந்த கன்சர்வேட்டராக அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய ஹண்டேரியன் மியூசியம் அங்கே பணிபுரிஞ்சு அந்த கன்சர்வேட்டர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ 1884 1900ஆம் ஆண்டு வரைக்கும் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து கன்சர்வேட்டர் ஆஃப் தி ஹண்டேரியன் மியூசியம் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற அந்த பொறுப்பில் இருந்தாங்க. ஸோ அதிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் கூட சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் தரப்பிலிருந்து நிறைய விரிவுரைகளை தொடர்ச்சியாக கொடுத்தாங்க. அது 1902 வரைக்கும் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து பண்ணாங்க. இதுக்கப்புறம் இந்த 1902ஆம் ஆண்டு இவருடைய 62 வயதில் முழுமையாக சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து எல்லா விதத்திலிருந்தும் விலகிடுறாங்க, ரிட்டையர் ஆகிடுறாங்க. இவர் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னவா இருந்ததுன்னா இவருடைய விரிவுரைகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த படைப்புகள் எல்லாமே ரொம்ப மதிப்பு மிக்கதாகவும் இருந்தது. ஆனால் அந்த படைப்புகளை சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து எழுதி அதை வந்து எந்த ரிசர்ச் பேப்பர்ஸாகவும் பப்ளிஷ் பண்ணலை. அதுக்கு பதிலாக விரிவுரைகள் தான் கொடுத்தாங்க. அது வந்து தொகுப்பாக வந்து தொகுக்கப்பட்டது. ஸோ இவர் வந்து பப்ளிஷ் பண்ணலை. இவர் பப்ளிஷ் பண்ணியிருந்தால் இன்னும் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் பற்றி நிறைய பேருக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விலங்கியல் நிபுணர்கள் ஒப்பீட்டு உடற்கூறியல் நிபுணர்கள் அவங்களெல்லாம் வந்து அறிஞ்சிக்கக்கூடிய அளவில் இருந்திருக்கும். ஸோ அதை மட்டும் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து பண்ணாதது இவருடைய வாழ்க்கையில் செஞ்ச ஒரு மிஸ்டேக்காக இருந்தது. இருந்த போதும் கூட இந்த மாதிரி சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வந்து வாழும் வரை பல சாதனைகள் பண்ணாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1907ஆம் ஆண்டு செப்டம்பர் 27 அன்னைக்கு இவருடைய 67 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1907 செப்டம்பர் 27 இவருடைய 67 வயதில் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்னால மதிப்புமிக்கதாக இருக்கக்கூடிய படைப்புகள், இவரால் விரிவுரை கொடுக்கப்பட்ட அந்த தொகுப்புகள் அதெல்லாமே இவர் பணிபுரிஞ்ச அந்த ஹண்டேரியன் மியூசியம் அதனுடைய கேட்டலாக்ஸில் வந்து தொகுக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்குமே வந்து இருக்குது. ஸோ ஹண்டேரியன் மியூசியம் போனால் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்குது. அது வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய ஹண்டேரியன் மியூசியம். அங்கே போனால் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட்டினுடைய வேல்யூபிள் ஒர்க்ஸை வந்து பார்க்க முடியும். மதிப்புமிக்க படைப்புகளை அங்கே போனால் பார்க்க முடியும் இன்னைக்கு வரைக்குமே. அது காரணம் சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் இருந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்னும் அவருடைய படைப்புகள் வந்து அப்படியே பாதுகாக்கப்படுதுன்னா சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் வாழும்போது அந்த படைப்புகள் உருவாகிறதுக்கு இவர் சிந்திய வேர்வை தான் காரணம். ஸோ இப்பேற்பட்ட சார்ல்ஸ் ஸ்டூவர்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.